அனைவருக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு டாக்டர் செல்வி அபிலய லட்சுமி நரசிம்மன், குரு ஸ்ரீராம், குரு பூஜா சந்தோஷ் மற்றும் குரு முரளிகிருஷ்ணா அவர்களின் மாணவி. தன் பரத கலையை வழுவூர் பாணியில் கடந்த 23 வருடங்களாக பயின்றவர். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கலைகளை தன்னுள் அடக்கியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடனத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர். ஆயுர்வேத மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் முடித்து மருத்துவராக பயிற்சி செய்து வருகிறார். சிதம்பரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தன் கனவாக கொண்டு அதை நிறைவேற்றி இருக்கிறார். கொஞ்சம் சலங்கை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அதில் 2ஆம் பரிசையும் வென்றிருக்கிறார். குரு அபிநயா ஸ்ரீலயா நாட்டிய பள்ளியை கடந்த 4 வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் கண்டிருப்பது இந்த சலங்க பூஜை. என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணார கண்டு கழிக்கலாம் வாருங்கள். முதலில் புஷ்பாஞ்சலி. புஷ்பம் என்றால் மலர்கள் என்று பொருள். அஞ்சலி என்பது மலர்களால் செய்யப்படும் வணக்கம். கைகளில் மலர்களை ஏந்தியபடி நாட்டிய அரங்கில் நுழைந்து ஆடல் தெய்வமாகிய நடராஜரை மலர் தூவி நடனத்தை பயிற்றுவித்த ஆசானையும் பக்கவாதிய இசைக்கலைஞர்களும் வணங்கி தனது நாட்டியத்தை காண வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று ஆடத் துவங்க இருப்பது மித்ரா மற்றும் லெவங்கா. गजाननं भूत गणादि सेवितं गणादि सेवितं कपित्त जम्बू फलसार भक्षितं उमासुतं शोक विनाश कारणो नमामि। विघ्नेश्वरं
पादपङ्कजं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् தடைகளை நீக்குபவரும் யானை முகம் கொண்டவரும் பூதகணங்களால் வழிபடப்பட்டவருமான கணபதியை வணங்கி வேகவாகினி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த கஜனாயுதம் என்ற பாடலுக்கு தங்கள் நடன பயணத்தை துவங்க இருக்கும் லெவெங்கா மற்றும் மித்ராவை இருக்கரம் சேர்த்து கரகோஷத்தால் வரவேற்போம். வாருங்கள். गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरम् अजेन्द्र पूजित विघ्नेश्वरं अजेन्द्र पूजित विघ्नेश्वरं अजेन्द्र पूजित विघ्नेश्वरं अजेन्द्र पूजित विघ्नेश्वरं गणाति सनोद पदप मकरं गणाति सनोद पदप मकरं कुञ्जर पञ्जर चतुरधरकरं गुरुगुहाग्रजं प्रणवाकारं कुञ्जर पञ्जर चतुरधरकरं गुरुगुहाग्रजं प्रणवाकारं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरम् சிவபார்வதியின் திருக்குமரனான கார்த்திகேயனின் குழந்தை பருவத்தை விளக்கும் வகையில் அமைந்த இப்பாடலை இயற்றியவர் செம்மனார் கோவில் சண்முகம். தண்டை முழங்க சலங்கை குலுங்க தவழ்ந்து வரும் முருகா, உன்னுடைய குறுநகையும் மாந்துளூர் மேனியும் அதில் கமழும் சந்தன மனமும் நீல மயில் மேல் வேலுடன் அமர்ந்து வரும் அழகும் காண நெஞ்சம் மகிழுதே என்று ராகமாலிகா ராகத்திலும்
மிஸ்ர சாப்பு தாளத்திலும் அமைந்த இப்பாடலுக்கு நடனமாட வருகிறார் லவங்கா மற்றும் மித்ரா. தடங்குதோம் ததிகிணதும் தகதஜோம் சரிஜோம் தனோம் சரி தகததீம் தகஜோம் ததீம் தகதாம் தைத ததண்டை முழங்க சலங்கை கிளுங்க தவழ்ந்து வரும் முருகா தமிழ்நாட்டு பாட்டில் குழந்தையாகி முன் அவி வரும் முருகா தண்டை முழங்க சலங்கை கிளுங்க தவழ்ந்து வரும் முருகா தமிழ்நாட்டு பாட்டில் குழந்தையாகி முன் அவி வரும் முருகா தண்டை முழங்க சலங்கை கிளுங்க தவழ்ந்து வரும் முருகா தமிழ்நாட்டு பாட்டில் குழந்தையாகி முன்னாவி வரும் முருகா தண்டை முழங்க சலங்கை கிளுங்க தவழ்ந்து வரும் முருகா தமிழ்நாட்டு பாட்டில் குழந்தையாகி முன்னாவி வரும் முருகா ஆவி வரும் முருகா தடங்குதோம் தரிகிணதோம் தகதஜோம் தெரிஜோம் தனோம் தரி தகதரி தகஜம் ததி சிறுகை முல்நிதி குரு நடை நடந்து சிந்தை மகிழ் குமரா சிறுகை முல்நிதி குரு நடை நடந்து சிந்தை மகிழ் குமரா ஒரு தேனூரும் சொல்லாலே வாய் மலர்ந்து நீயும் சிரித்து வரும் முருகா சிரித்து வரும் முருகா சிறுகை முல்கி சிரித்து வரும் முருகா சிரித்து வரும் முருகா சிறுகை முல்கி குருநடை நடந்து சிந்தை மகிழ் குமரா ஒரு தேனூரும் சொல்லாலே வாய் மலர்ந்து நீயும் சிரித்து வரும் முருகா சிரித்து வரும் முருகா தடுங்குதோம் ததுங்கினதோம் தகு தஜோம் தெரிஜோம் தனோ தரி தகதரி தகஜம் தரி மான் தடீர் மேனி நிறத்தழகும் கருமை கொண்ட புருவமோ மான் தடீர் மேனி நிறத்தழகும் கருமை கொண்ட புருவமோம் செஞ்சாந்திட்ட திலகம் சந்தன மணம் கமிழ் சங்கரன் மகனே வா செஞ்சாந்திட்ட திலகம் சந்தன மணம் கமிழ் சங்கரன் மகனே வா மாந்தளீர் மேனி நிறத்தழகோ கருமை கொண்ட புருவமோ செஞ்சாந்திட்ட திலகம் சந்தன மணம் கமிழ் சங்கரன் மகனே வா
முருகா நீல மயில் வேல் வேலுடன் அமர்ந்த நிவரும் காட்சியழே எழுத நெஞ்சம் மகிழவே தஞ்சமழி தேனி நேசிக்கும் காட்சியன்றோர் எழுதல் நெஞ்சம் மகிழவே தஞ்சமழி தேனி நேசிக்கும் காட்சியன்றோர் முருகா நீல மயில் வேல் வேலுடன் அமர்ந்த நிவரும் காட்சியழே எழுத நெஞ்சம் மகிழவே தஞ்சமழி தேனி நேசிக்கும் காட்சியன்றோர் என்னை நேசிக்கும் காட்சியன்றோர் தலங்குதோம் கதிரினதோம் தகத ஜோந்தரி ஜோந்தரி தகததீம் தகஜோந்ததி தேனும் தினை மாவும் தின்ற சுவையால் தினை புனவு நடி வந்தார் முருகா தேனும் தினை மாவும் தின்ற சுவையால் தினை புனவு நடி வந்தாய் எழுத்தெழுத தமிழ் புறப்பேணை மனதிட தேடியே ஓடி வந்தாய் எழுத்தெழுத தமிழ் புறப்பேணை மனதிட தேடியே ஓடி வந்தாய் முருகா தேனும் தினை மாவும் தின்ற சுவையால் தினை புனவு நடி வந்தாய் எழுத்தெழுத தமிழ் புறப்பேணை மனதிட தேடியே ஓடி வந்தாய் தேடியே ஓடி வந்தாய் ததிவிடதோம் தகத ஜௌதரி ஜௌதனோ தரி தகதரீம் தகதரி முத்தோடு ரத்தினம் வைத்து பதித்தனல் மோகன புன்னகையும் முருகா முத்தோடு ரத்தினம் வைத்து பதித்தனல் மோகன புன்னகையும் கடல் காத்தும் குயில் சோழ் கல்த புரி வளர் கல்த மேலே வருக கடல் காத்தும் குயில் சோழ் கல்த புரி வளர் கல்த மேலே வருக முத்தோடு ரத்தினம் வைத்து பதித்தனல் மோகன புன்னகையும் கடல்காற்றும் குயில் சோழ் கல்த புரி வளர் கந்தவிலே வருக கந்தவிலே வருக தடங்குதோம் தருகினதோம் தத்தின்னம் தகுந்தரிக்கிட தக தக தின்னம் தகுந்தரிக்கிட தக தித்தின்னம் தகுந்தரிக்கிட தக தடங்குதோம் தகதரிகினதோம் தத்தையாத்தை தத்தா அபிநயா தன்னுடைய 6வது வயதில் அவருடைய சலங்க பூஜையை இதே கோவிலில் அரங்கேற்றினார் என்பது பெருமைக்குரிய விஷயம். திரு ஆர் ராஜகோபால் மற்றும் திருமதி ஆர் பவித்ரா ஆகியோரின் புதல்வி செல்வி ஆர் ஸ்ரீமித்ரா திருவள்ளூர் ஸ்ரீ ஆரம்ஜீன் வித்யாஸ்ரம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறாள். அவள் தனது 9வது வயதிலேயே ஷீலயா நடன பள்ளியில் அவளது நடன பயிற்சியை தொடங்கினார். பல நவராத்திரி விழாக்களில் உடுப்பி கிருஷ்ணர், ராஜேஸ்வரி கோவில், பக்தவத்சல பெருமாள் கோவில் மற்றும் ஜகதாலயா டி நகர் போன்ற பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல பரிசுகளையும் வென்றுள்ளார். இன்று நடனத்தின் துவக்கமாக சலங்கை பூஜை பங்கேற்கும் இவரை
நல்ல ஆசையுடன் வரவேற்போம். திரு ஹரி ஜெகநாத் மற்றும் திருமதி ஜெயப்பிரியா அவர்களின் மகள் செல்வி லெவங்கா ஹரி தனது 5வது வயதில் இருந்தே ஸ்ரீலயா நடனசாலா ஆன்லைன் மூலம் பயின்று வருகிறாள். திருப்பதி குளோபல் ஐகான் பள்ளியில் 2வது பயிலும் செல்வி லெவங்கா ஹரி பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசு பெற்றுள்ளார். இந்த நன்னாளில் சலங்கி பூஜை செய்யவிருக்கும் இவரை அன்புடன் பரதநாட்டிய இசை தொகுப்பு. இது நாட்டிய கலைகளின் முகபாவங்களையும் முத்திரைகளையும் அபிநயங்களையும் பிரதிபலிக்கும் விதமாக அமைந்துள்ளது. பொதுவாக ஒவ்வொரு கதையை கொண்டிருக்கும் அல்லது வெவ்வேறு கதைகளை தொகுப்பாக இருக்கும். இந்த சப்தம் உலகுக்கே அன்னையின் தேவியை கருணையை வேண்டி அவளை அழகிக்கும் விதமாக இயற்றப்பட்டது. தேவர்கள் யாகம் புரிந்து அவர்களை அழிக்க அரக்கர்களை அழிக்க அவதாரித்தவளே, அழகன் முருகன், ஓம்கார ரூபன், மயில் வாகனனை ஈன்ற அன்னையே என்று அம்பாளின் திருப்புகழை பாடி அழைக்க வருகிறாள் மித்ரா மற்றும் லெவங்கா. தேவர்கள் யாரும் புரிய அரக்கனை அழிக்க அவதரித்த தேவர்கள் யாரும் புரிய அரக்கனை அழிக்க அவதரித்த தேவர்கள் யாரும் புரிய அரக்கனை அழிக்க அவதரித்த தேவர்கள்
திமி திமி கிடத்த தத்த ஓங்கர ரூபன் வேல்மயில் வடனனை ஈன்றெடுத்த ஆதி பொருள் 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 ஓங்கர ரூபம் நழுங்குதும் ததிகிணதும் ததண்டதண்டண்ட தைஜுண்ணு ஜுண்ணு நிமி தத்தும் தண்ண கிண ததிமி திமி கிட்ட ஆதே தத்தத பரம்பொருளே பார்வதி கிருஷ்ணதாசன் பணிந்தேடும் 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 பரம்பொருளே பார்வதி கிருஷ்ணதாசன் வீடும் தணங்குதும் ததிங்கிணதும் தத்திண்ணம் தக்கும் தரிக்கிட்ட தக்க தக்க திண்ணம் தக்கும் தரிக்கிட்ட தக் திண்ணம் திம் தரிக்கிட்ட தக்க தளங்குதும் தக்க தரிக்கிட்ட தோம் தைத்தையதை தத்தத்தய சிவபெருமானை புகழ்ந்து பாடிய பக்தி பாடல்கள். அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசுக்கு கைலாயத்தை பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை பிறந்தது. அவர் கைலாயத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆனால் 80 வயதை தாண்டியதால் அவரது கால்கள் விரைவில் சோர்ந்தனர். அப்பர் பின்னர் கைலாயத்திற்கு ஊர்ந்து சென்றார். ஆனால் விரைவில் அவரது கால்கள் மற்றும் கைகளில் பல காயங்கள் ஏற்பட்டன. ஆனாலும் அவர் பயணத்தை தொடர்ந்தார். அவரது பக்தியில் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரது விருப்பங்களை நிறைவேற்றினார். அப்போது அப்பர் மாதர் பிறை கனி என்ற இத்தேவார பாடலை பாடினார். இத்தேவார பாடலுக்கு தன் நயனத்தால் இன்னும் மேற்சூட வருகிறார் லிவங்கா. போதோடு நீர் சுமந்தே
நமஹா. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திருக்கோவில் அரங்கம் அளித்த பரம்பரை அறங்காவலருக்கும் ஒலிபெருக்கி ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடன் ஒத்துழைத்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் என்னை மென்மேலும் உயர்த்தி இந்த மேடையில் என் கால் பதிக்க காரணமாய் இருந்த என் பெற்றோர்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே ஆடின 2 பசங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக கற்றுக்குறாங்க அப்படின்னு முதல்ல இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம். அதில் ஒரு சின்ன குழந்தை ஆடினா அவள் ஆன்லைனில் கற்றுக்கிறா. திருப்பதியிலேருந்து அங்கேருந்து ஆன்லைனில் கற்றுக்கிறா. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த குழந்தைய மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பின அவள் பெற்றோருக்கும், இந்த குழந்தை நன்னா ஆடுவா அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்த அந்த குருவுக்கும் 2 பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை மேலே பயம் இல்லாமல் ஸ்டேஜில் ஆடணும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே சாத்தியம் நடந்திருக்கு. அதுக்கு பலத்த கரகோஷத்தோடு அந்த குழந்தைய வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். முதல்ல ஆடின மித்ரா எழுந்துக்கும் போதே நமக்கு ஆடணுமா, ஸ்டாமினா இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் வந்தவர். இன்னைக்கு அவள் ஆடினது குருவை மிஞ்சிய சிஷ்யன். அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன் சொல்லிகிட்டே இருப்போம் கிளாஸில், எக்ஸ்ப்ரெஷன் காமி சிரி அப்படின்னு நாங்கள் எல்லாம் நாங்கள் ஸ்டேஜில் பார்த்துப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டேஜில் பார்த்துட்டா. அவ்வளோ அழகாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த போஸ்டர் அதெல்லாம் நினச்சும் பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக 2 பேரோட பெற்றோருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆன் த வே கூட்டின்னு திருப்பி கூட்டின்னு போய் குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு நிஜமாகவே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இவங்களை கொண்டு போகிறதுக்கு ஐ திங்க் பெற்றோர்கள் ரொம்ப தயாராக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கேன். இதுலேருந்து வந்திருந்த அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொறுமையாக இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த வெயிலில் அனலில் பார்த்து ரசித்து குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணதுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் திருக்கோவிலில் பிரசாதம் கொடுக்குறோம். எல்லோரும் தயவு செஞ்சு வாங்கிண்டு குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அன்பா டான்ஸ் கற்று தருவாங்க. அவங்க கிளாஸில் நான் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.